பெற்றோர். தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் பெற்றோர்களாக இருக்கிறார்கள். அது வயசு காரணம் அல்ல, வயசு முக்கியம் அல்ல. தேவனுடைய வார்த்தையை யார் பெற்றார்களோ அவர்களுக்கு பெயர் என்னது? பெற்றோர். அந்த வார்த்தையை பெற்றவர்களுடைய இருதயம் ஸ்திரப்பட்டால் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய இருதயத்தையும் வழியையும் தேவன் நேராக்குவார், ஒன்றாக்குவார். அல்லேலூயா. அதாவது முதலில் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய இருதயம் ஸ்திரப்பட்டுச்சுன்னா அதற்கு பிறகு ஸ்தோத்திரம் குடும்பமாக இந்த ஆண்டவரை தேடுவதற்கு தேவன் என்ன செய்வார்? அவர்களுக்கு கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. அதற்கு பிறகு அப்படி குடும்பமா வந்தவர்கள் தேவனுடைய சாட்சியை தியானிக்கணும். தேவனுடைய சாட்சி என்ன செய்யணும்? தியானிக்கணும். தியானித்தா அவங்களுக்கு என்ன வரும்? பெரிய அறிவு வரும். அந்த அறிவு எப்படி தெரியுமா இருக்கும்? ஆச்சரியமாகவும் உயர்ந்ததாகவும் அந்த அறிவு என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. அந்த அறிவு எதற்கு தேவைப்படுகிறது? ஆத்மாவுக்கு தேவையான அறிவாக இருக்கிறது. இந்த ஒழுங்குல தான் இந்த 2 நாட்களும் தேவன் நம்மோடு கூட என்ன செய்யறார்? பேசினார். நீங்க அதை கவனிச்சீங்களா? நம்ம கூட்டத்தின் தலைப்பு என்ன? கவனித்து பார். கூட்டத்தின் தலைப்பு கவனித்து பார். முதல் நாள் இருதயம், மாலை கூட்டத்தில் பிள்ளைகளுடைய இருதயம், நேற்று காலையில கர்த்தருடைய சாட்சியை நம்ம என்ன செய்து பார்க்கணும்? தியானிக்கணும். நேற்று மாலை ஜீவனுள்ள வார்த்தை, அதாவது அந்த கர்த்தருடைய சாட்சியை தியானிப்பதை நிமித்தமாக வருகிற அறிவு ஆத்மாவுக்கு வேணும் அப்படின்னு நேற்று மாலை ஆண்டவர் நமக்கு என்ன செய்து கொண்டார்? கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. வார்த்தையை பெற்றவர்களுக்கு என்ன பெயர்? பெற்றோர். அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பேர் என்ன? பெற்றோர். நம்மள ஆண்டவர் யாரா வச்சிருக்கிறாரு? நம்மள பெற்றோரா வச்சிருக்கிறாரு. அதாவது தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருமே பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா நம்மளுடைய இருதயம் ஸ்திரப்பட்டு இருந்தால் நம்ம குடும்பத்தை ரொம்ப சீக்கிரத்தில் தேவன் சபையில சேர்த்து விடுவார். அல்லேலூயா. ஆனா இன்றும் நம்ம குடும்பத்துல இருந்து யாரும் சபைக்கு வரவில்லை என்றால் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்களுடைய வாழ்க்கை இன்று வரைக்கும் சரியாக இருக்கவில்லை என்று அர்த்தம், அடையாளம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த காரியத்துல, இந்த வசனத்துல. அதற்கு பிறகு வேதத்தை நமக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்து நமக்கு விளக்கம் தெரியல, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? வெட்கப்படுறோம், கூச்சப்படுறோம். அப்படின்னா கர்த்தருடைய சாட்சிகளை நம்ம என்ன செய்யல? தியானிக்கல. கர்த்தருடைய சாட்சியை நம்ம தியானித்து இருந்தால் உயர்ந்த அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருப்பார். அந்த அறிவை நாம் பெற்றுக்கொண்டால் அந்த அறிவு எதற்கு தேவை என்பதை நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அறிந்திருப்போம். அதற்கு நம்ம பயன்படுத்தி இருப்போம். அல்லேலூயா. இதுதான் இந்த 4 கூட்டங்களிலையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம யாராக தேவன் உருவாக்கினார்? ஜீவ ஆத்மாவா என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். ஜீவ ஆத்மானா ஏன் உயிரா உருவாக்காம ஜீவ ஆத்மாவை உருவாக்குனாரு? ஏன்னா நம்ம கிட்ட இருந்து மற்றவர்களுக்கு ஜீவன் கிடைக்கணும். அல்லேலூயா. நாம் சொல்லும் வார்த்தையிலிருந்து மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கணும்? ஜீவன் கிடைக்கணும். அதுக்காகத்தான் மனிதனை மண்ணினால உருவாக்கி அவர் உயிர் கொடுக்கல, அவர் ஜீவ ஆத்மாவாக அவன் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். அதாவது உற்சாகத்தை கொடுக்கணும், உயிர் வடைய செய்யணும். அவர்களுடைய உயிரை எடுப்பதாகவும் அவர்களை சோர்ந்து போக செய்வதாகவும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார்? பேசுவார்.
உமக்கென்று வாழ்ந்திட கணத்துக்கு மகிழ்ந்து பாத்திரனே உயர்த்துகிறோம். துதிக்கு பாத்திர எங்கள் தாழ் பிள்ளைகளை நினைத்தவரே துதிக்கிறோம். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லுகிறது. அந்த பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த இரக்கத்திற்காக நன்றி. வாழ்நாள்களில் காண்பித்த கிருபை பெரியதப்பா. நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. எப்போதும் உங்கள் வார்த்தையை கேட்க எங்கள் செவிகளையும் எங்கள் சிந்தைகளையும் நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். அப்பா, வார்த்தைக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் தவறே நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை மாற்றுகிறோம்ப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அப்பா, இந்த வார்த்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வார்த்தையை பட்சமாய் கொடுக்கிறோமாய் துதி கடமதிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கிருபை என்றும் உள்ளது. அநேகருக்கு 2016 திருசபைக்கு வந்திருக்கேன். அப்போ ஒரு சின்ன உபவாச ஜெப கூட்டத்தில் கர்த்தர் பேசும்படியாக கொடுத்தா எனக்கு ஊழியக்காரமாக மாத்திரம் அவங்க முகம் மாத்திரம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் பரவாயில்ல. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நினைப்பது உண்டு. ஊழியரோடு எங்களோட இந்த உறவு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த உறவு. அல்லேலூயா. அந்த ஐக்கியம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஐக்கியம். அதே எங்களோட கூட அநேக படிக்க வந்தாங்க. நாங்கள் கடைசியில் நிறைய பேர் படித்தோம். ஒரு சிலர் மாத்திரமே அந்த ஐக்கியத்தில் அந்த ஆண்டவருடைய உறவுகள் இருக்க முடியாத தேவனே கிருபை பாராட்டிருக்கிறார். அல்லேலூயா. நாளில் கூட இந்த கூட்டத்திற்காக அதிக செபித்தது உண்டு, அதிக பிரயாசப்பட்டது உண்டு, அதிகமாக கர்த்தரத்தில் காத்திருந்தது உண்டு. காத்திருந்ததுக்கு ஒரு பலனை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எல்லாமே எல்லாமே கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சபை அறியாமல் திருப்பிக் கொள்ளுங்கள். முடிந்தால் என்னோடு இணைந்து வாசிங்க. சகல பரிபூர்ணனும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை
உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவரையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியரும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாக இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படத்தக்கவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தபடியாக அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். தகப்பனே, இந்த தெரிந்து கொடுக்கப்பட்ட இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். என் தேவாவியர்கள் எங்களோடு கூட பேசுகிறீர் என்பதை நாம் உணர்கிறோம். இந்த பகல இந்த குளிர்ச்சியான வேளையில தகப்பனே, எங்களோடு கூட உங்களுடைய சமூகத்தையும் இந்த வார்த்தையும் எங்களோடு கூட கொஞ்ச நேரம் கூட உரையாடலாக நிச்சயிக்கிறோம். அதற்கு தடையா இருக்கிற மாம்சங்களை எடுத்துக் கொள்வது கிருபை தெய்வம் உணர்ந்து நடக்கும். முன்னே அந்நீராயும் எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எப்பொழுது ஒப்புரவாக்கினார்? இப்பொழுதே நம்ம ஒப்புரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம அவருக்கு ஒப்புரவாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். எப்பொழுது தேவனோடு நாம் என்னை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோனோ அப்போது தேவன் அவரோடு ஒப்புரவாக்கி கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த திருச்சபையில் நாங்கள் அடிக்கடிக்கு சொல்வது உண்டு, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளோடு தான் ஒத்து போவாரே தவிர பாவத்தோடு என்ன பண்ண மாட்டாங்க. ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரோட ஒத்து போடுறாரு? பாவிகளை நேசிக்கிறதுக்காக தேவன் எங்க வந்தார்? பூலோகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அப்ப பாவத்தோடு அவர் ஒருபோது என்ன பண்ண மாட்டார்? சமரசமாகவே மாட்டார். பாவி ஆண்டவரே, என்னால அதை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, என்னால அதை போராட முடியல ஆண்டவரே, நீங்க அந்த பாவியாக நீங்கள் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு ஒப்புரவாக அவர் வல்லவராக இருக்கிறார். ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னால கூட ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்புல தியானிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். நான் அதிக நேரம் கிடைக்க விரும்பவில்லை. ஆவியானவர் இந்த திருச்சபையாருக்கும் நமக்கும் என்ன வைத்திருக்கிறார் என்ற காரியத்தை நாம் தியானித்து முடித்து கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. வார்த்தைக்காக ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமென். முதலாவது நீங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க. நீங்கள் சொல்லுங்க, பக்கத்துல பிடிச்சு கேளுங்க. நீங்கள் பூமிக்குரியவர்களா அல்ல ஆவிக்குரியவர்களா? பக்கத்து நீங்க பதில் சொல்லுவீங்க. நீங்க யார்? சத்தமா சொல்லாமே. ஐயா கையா ஆவிக்குரியவர்களா? அல்லேலூயா. நீங்கதான் எல்லாமே, நீக்கம் தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உம் நீக்கம் தான் எல்லாமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. அல்லேலூயா. பாருங்க 24 வசனத்திலே, முன்னே அந்நியராயிரும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை. அப்ப ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருந்திருக்கிறோம்? மனசுல என்னவா இருந்திருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. உச்சப்படாம சொல்லுங்க. சத்துருவா இருந்திருக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன நல்லவனா தேவன் தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா. என்ன நல்லவன், நான் சபையில நான் நல்லவனாய் பரிசுத்தமானவனாய் பரிசுத்தவாட்டியா என் சபையில அமர வைக்கல. ஆமென். என்னை அழைக்கும் போது தேவன் அப்படியே அழைக்கல. என் மனதுல என்ன இருந்திருக்கிறது? துர்க்கிரியை, துர் எண்ணம், காமம், இப்படிப்பட்ட காரியங்கள் சூழ்ந்திருந்த என்னதான்
தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன் பாருங்க. நான் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு திருப்பி தர பழக்கம் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன். நாங்க என் சொந்த கிராமத்துல எனக்கு ஒரு பேர் என்னங்க, காசு வாங்கினா என்ன பண்ண மாட்டான், நாணயமா நடந்துக்க மாட்டான் தெரிஞ்சு யாராவது எனக்கு காடை கொடுப்பாங்களா? சொல்லுங்க, நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நான் யாருன்னு தெரிந்துதான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லி படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவன் என்ன சேட்டை பண்ணவன்னு தெரியும், என்ன பண்ண போறான்னு தெரியும். அல்லேலூயா. நம்ம நினைச்சிருந்தா என்ன பண்ண மாட்டோம், இதுக்கு இவன் அன்பிட், இதுக்கு இவன் ஒத்து வரமாட்டான், என் சபையில அமர்வதற்கு, என்னை பரிசுத்தமாய் ஆராதிப்பதற்கு, பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை என்ன பண்ணுங்கள், தொழுது கொள்ளுங்கள் வேதம் சொல்கிறது. அதுக்கு இவன் யார் செல்வ மாட்டாங்க, உலக நிர்ணயம் பண்ணுவோம். ஆனா தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. முன்னே நாம் என்ன வாழ்ந்தோம், இப்போது இல்லை. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் திருசபையில அமர்ந்து கொண்டு இப்பவும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். மனதில் என்ன இருக்கு? மனசுல என்ன இல்ல? சுத்தம் இல்ல. மனசுல என்ன இருக்கு? அழுக்கு இருக்கு. மனசுல என்ன இருக்கு? பாவம் இருக்கு. மனசுல பிறருக்கு துரோகம் செய்கிற என்ன இருக்கிறது? அதனாலதான் ஆண்டவர் நமக்கு இந்த பிரசங்கத்துல நீங்கள் பூமிக்குரியவர்களா அல்ல ஆவிக்குரியவர்களா இந்த தலைப்புல பேசுறாங்க. அல்லேலூயா. நான் கொஞ்சம் ஸ்லாங் கொஞ்சம் நம்ம பெங்களூர்லயே பழக்கப்பட்டதுனால வார்த்தைகள் கொஞ்சம் இதுவா இருக்கும். அதே மாதிரி நான் ரொம்ப ஸ்லோவா என்னோட வார்த்தையை கொண்டு போவேன். ஸோ தயவா விசுவாசிக்க தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதை நீங்க என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஓவாசுடைய வயல்களில ரூத் என்ன பண்ணுகிறான், போய் கதிர்கள் என்ன பண்ணுகிறான், பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்ப நான் பூமிக்குரியவன் என்ன காரியத்தை செய்யறான், ஆவிக்குரியவன் என்ன காரியத்தை செய்கிறான்ற காரியத்தை ஆண்டவர் நமக்கு வேதத்திலிருந்து தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆமென். முதலாவது பூமிக்குரிய நடவடிக்கையும் பூமிக்குரிய காரியம் எப்படி இருக்கிறான் எல்லாரும் அறிந்தது. சங்கீதம் 1:1 வேகமாய் திரும்பிக் கொள்ளவும். சங்கீதம் 1ஆவது சங்கீதம் நம்முடைய 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் உட்காரமலும் போவதில்லை. இங்க பாருங்க, முதலாவது பூமிக்குரியவன் எங்கதான் இருப்பான், துன்மார்க்கத்துல. சொல்லுகிறது, துன்மார்க்கத்துல வாழுவான், துர்மார்க்கத்துல ஜீவனம் பண்ணுவான். அவனுக்கு பிடித்தது எல்லாமே என்னதுதான், துர்மார்க்கமான காரியம். அவன் ஆலோசனை கவனிக்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். முதலாவது, நான் பூமிக்குரியவனா இருந்தா நான் நடக்கிற ஆலோசனை எல்லாமே எதுதான் இருக்கும், துன்மார்க்கம் கொடுக்கிற ஆலோசனை. அதன்படிதான் நான் நடப்பேன். அது எனக்கு ஒத்து போயிடுச்சு, அது எனக்கு செட் ஆயிடுச்சு, அது எனக்கு பழகிடுச்சு. நீங்கள் பூமிக்குரியவர்களா அல்லது ஆவிக்குரியவர்களா என்பதை உங்களை நீங்கள் நிதானித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் எந்த ஆலோசனையில அல்லது எந்த பாதையில நடக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, அது உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடும். அல்லேலூயா. வேதம் தான் என்னை சரி செய்கிற ஒரு கண்ணாடி. அது நீங்கள் யார் என்பதை எப்படி அப்படியே காண்பிக்கும். ஆமென். உங்களுக்கு ஒரு கண்ணாடியில போய் முகத்தை பாக்குறீங்க, நான் வெள்ளையா இருந்தா கண்ணாடி எனக்கு எதுவும் காட்டாது, கருப்பா காட்டாது. நான் அழகா இருந்தா கண்ணாடி என்ன அலோகனமா காட்டாது. நான் எப்படி இருக்கிறனோ அதே பிரதிபலிக்கிறது தான் கண்ணாடி. இந்த வேத புஸ்தகம் அப்படிதான். பிரதர் பாஸ்டர், நீங்க சொல்றது எனக்கு புரியல, நான் ஆவிக்குரியவன் தான், ஒருவேளை பூமிக்குரிய காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? 2ஆம் வசனத்துல வேதத்துல சொல்ல பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது ஆவிக்குரியவனாய் வாழ்கிறீர்கள் என்றால் உங்களால எதை தவிர்த்துட்டு வாழ முடியாது, இந்த ஜீவ வேத புஸ்தகத்தை தவிர்த்துட்டு வாழவே முடியாது. அதை படிக்காம அந்த நாளை துவங்க உங்களால முடியாது. நீங்க வேதத்தை படிக்கிறதுனால நான் பரலோகம் போவேனா,
வேதத்தின்படி கீழ்ப்படுகிறதுனால பரலோகம் போகணும், கடைப்பிடித்து கீழ்ப்படுகிறது. அந்தந்த போர்டு இருக்கு இல்லையா, என்னது நீங்க வரும்போது நான் அநேக போர்டு பார்த்தேன். இங்கெல்லாம் நேரா போனா சத்திரக்குடி போர்டு இருக்கு. அப்ப நான் அதை படிக்கிறதுனால நான் சத்திரக்குடி வரேன்னா, அதை படிச்சு அதன்படி வந்ததுனால நான் சத்திரக்குடி வந்தேன்னா, அப்ப நீங்க வேதத்தை படிக்கிறதுனால நீங்க என்ன போயிட முடியாது, பரலோகம் போக முடியாது. ஸ்கூல்ல போய் உங்க பிள்ளைங்களை சேர்த்து விடுறீங்க, ஸ்கூல்ல சேர்த்துட்டு உங்க பிள்ளைங்க படிச்சுட்டு இது பண்ணி வந்திருப்பானா, ஞானம் இருப்பானா? இல்ல, உங்க ஸ்கூல்ல விட்ட பிள்ளை படிச்சு அது என்ன ஆகணும், பாஸ் ஆகணும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை இல்லை என்றால், அவர்கள் வேதத்தை வெறும் வாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேதத்தை வாசிக்கிறவர்கள் மாத்திரம் இருப்பதனால்தான் அவருடைய வாழ்க்கையில என்ன இல்ல, ஆசீர்வாதம் இல்லை. அவர்கள் அந்த வேதத்தின் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் என்ன வருது, அந்த வேதம் எனக்கு என்ன சொல்லுது, அந்த வார்த்தையை ஏன் எனக்கு வந்தது, எவ்வளவு பேர் இருக்கும் பொழுது ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார் என்பதை நீங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தனது வழியை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்க நீங்கள் பூமிக்குரியவர்களா இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய உங்களுடைய இது எல்லாமே என்னதான் இருக்கும், துன்மார்க்கம். கெட்டதுக்கு துணை போக மாட்டீங்க. ஆவிக்குரியவர்களா இருந்தா, நீங்க பூமிக்குரியவர்களா இருந்தா சரி விடுங்க, ஒரு நேரம் தானே, இந்த ஒரு வாட்டி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற சிந்தை நமக்குள்ள என்ன பண்ணிவிடும், வந்துவிடும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இரண்டாவது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். ஒரு பாவி அங்க நிக்கிறானா, நீங்க அவன் கூட போய் பேசுறது இல்ல, அவன் கூட பாவம் பண்ணுகிறது இல்ல. பூமிக்குரியவன் பாவி முதலாவது எங்க போய் நிக்கிறான், பாவிகளுடைய வழியில நிற்கிறான். நீங்க நிற்கிற இடம் எந்த இடம் யோசிச்சு பாருங்க. நீங்க நிற்கிற இடம் வைத்து நீங்கள் ஆவிக்குரியவர்களா இல்ல பூமிக்குரியவர்களா? உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கு, show me your friend. ஒரு நண்பன் யாருன்னு சொல்லு, நான் நீ யாரு ஈஸியா என்ன பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. என் நண்பர் என்னோட சகோதரர் யாருன்னா நான் யாரை காட்டிடுவேன், உடையக்காரை காட்டிடுவேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுடைய நண்பர் நீங்க எங்க நிற்கிறீர்கள் என்று பொறுத்து இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரியவர்களா பூமிக்குரியவர்களா? நீங்கள் எதை பேசுகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் ஆவிக்குரியவர்களா பூமிக்குரியவர்களா? நீங்கள் எந்த வழியில நடக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரியவர்களா அல்லது பூமிக்குரியவர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது சத்துரு சொல்லுவான், நீ அதை கடந்து போ, நடந்து போ, ஒன்னும் தப்பு இல்லை, நடந்துதானே போற, ஒன்னும் தவறு இல்லைன்னு சொல்லுவான். ரெண்டாவது தடவை சொல்லுவான், பாரு ஒன்னும் தப்பு இல்லைன்னுமா. மூணாவது தடவை சொல்லுவான், அதை செஞ்சுடு, அது ஒரு தப்பே. அதனாலதான் வேதம் சொல்கிறது, ஒரு பாவிகளுடைய வழியில நிற்காத. நிற்கிறதுடைய அடுத்த பரிமாணம், அடுத்த கட்டம் உன்னை பாவத்துக்குள்ள உட்படுத்துவது. அல்லேலூயா. நான் பாவத்தை செய்வோமே ஆனால் நம்ம அடுத்தது என்ன பண்ணிட முடியாது, ஆவிக்குரியம் என்கிற பேரை நினைத்திருக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாவத்துக்கு உட்பட்டு பாவத்துக்குள்ள நான் கடந்து போயிட்டேன்னா நான் எதை இழந்துடுறேன், ஆவிக்குரியம் என்கிற. இன்றைக்கு தெய்வீக உபவாசம் இருந்து வார்த்தை கேட்க ஒரு வெள்ளத்துணி போட்டு நான் நிற்கிறோம். நாளைக்கு என்ன வேற இடத்துல ஒரு இடத்துல பார்த்தாங்கன்னா, நம்ம பார்த்தாங்கன்னா நம்ம எதை முதல்ல இருந்துக்கிறோதோ சபைக்கு போறவங்களாச்சு. இவங்களுக்கு இங்க என்ன வேலை? ஓ, இவங்களும் இப்படிதான் பிறர் இடர் அடைவதற்கு நாம் என்னவாய் மாறிவிடுகிறோம், காரணமாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. நல்லது. நீங்க பூமிக்குரியவன் பூமிக்குரியவனாய் வாழலாம், ஆனா ஆவிக்குரியவன் யார வாழக்கூடாது, பூமிக்குரியவனாய் வாழக்கூடாது. அல்லேலூயா. என்னோட கூட சொல்லுங்க, பூமிக்குரியவன். என்னோட இருந்து சொல்லுவோம், பூமிக்குரியவன் பூமிக்குரியவனாய் வாழலாம், ஆனால் ஆவிக்குரியவன் பூமிக்குரியவனாய் வாழவே கூடாது. ஏற்றுக்கொள்ளுவீங்களா? ஆமென். இதுதான் நமக்கு சத்தியம் சொல்லுது. ஒரு பூமிக்குரியவன் பூமிக்குரிய காரியங்களை செய்யலாம். ஓய்வு நாள்ல பூமிக்குரியவன் அவன் யாரு, கர்த்தர் அறியாதவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், துன்மார்க்கன். அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு எந்த காரியத்துக்கு என்ன பண்ணலாம், போகலாம்.
அவன் போய் ஒரு சினிமா தியேட்டர்ல என்ன பண்ணலாம், நிற்கலாம். ஆனா ஒரு ஆவிக்குரிய நான் போய் நிற்கிறது அது என்னவா இல்ல. அல்லேலூயா. அதனால பவுல் சொல்லுகிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு. பவுல் சொல்லுகிறான். ஆனா எல்லாம் எனக்கு என்ன ஆயிடாதுன்றாரு, தகுதி ஆயிடவே ஆகாது. அல்லேலூயா. இந்த மனநிலைமைக்கு உங்களை கொண்டு வாருங்க. ஏன் கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள்? ஏன் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்ட எனக்கு ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள்? கிறிஸ்தவங்க நான் என்ன பண்ண கூடாது. ஒரு சில பெண்களுக்கு சந்தேகம் வருது, நான் பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, நகை போடக்கூடாது. ஏன் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணுமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமா நான் ஆவிக்குரியவனா இருந்தா இதெல்லாம் என்ன பண்ணிதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. இதெல்லாம் கடைபிடித்துதான் ஆக வேண்டும். நீங்க பூமிக்குரியவர்களா இருந்தா நீங்க இதெல்லாம் என்ன பண்ண தேவையில்லை. நீங்கள் பூமிக்குரியவர்களா இருந்தால் உங்களுக்குள்ள எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருப்பதினாலதான் உங்களுக்கு என்ன இருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திற்கு நடத்திருப்பு கொடுங்கள் வேகமாய். முதலாவது 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிப்போம். பூமிக்குரியவர்களே ஏன் ஆண்டவர் உங்களை பூமிக்குரியவனா இருக்க வேண்டாம் சொல்றாருன்றத வேகமாய் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் சொல்லுங்க என்னவா இருந்தது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அல்லேலூயா. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. அந்த தேவன் என்ன பண்ணா, ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன பண்ணா, அதுதான் சுத்தமாயிடுச்சுன்றத ஆவியானவர் இது பண்ணாரு. ஆண்டவர் எல்லாம் சிருஷ்டித்து நல்லது 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 நினைச்சாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற நாம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தையும் வாசிக்கணும். என்ன 6ஆம் அதிகாரத்துல தேவன் பூமியிலே மனிதனை உண்டாக்குறதுக்காக என்ன பண்ணாராம், மனஸ்தாபப்பட்டாராம். அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு பூமியில. அல்லேலூயா. சீக்கிட்டு போய்விட்டது. வாசி 6ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்துல அது அவர் இருதயத்துக்கு என்னமா இருந்ததா, விசனமா இருந்தது. அல்லேலூயா. பூமியே அழிஞ்சு போறப்ப விசனப்பட்டவர் ஆவிக்குரியவர். நீங்க உங்க ஆத்துமா அப்படி சீர்கட்டு போறது அந்த விசனப்படுவதா பட மாட்டார். இன்றைக்கும் அது ஒரு பொருட்டு இல்ல, அது ஒரு தப்பு இல்ல. அப்படி நீ மனசை நான் என்ன பண்ணிக்கிறேன், சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. பூமிக்குரியவர்களா இருப்பீர்களானால் உங்களுக்குள்ள முதலாவது எது வரும் என்றால் ஒழுங்கின்மை. ஒழுங்கின்மை. கர்த்தருடைய பிள்ளைகள் பூமிக்குரியவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது அல்லது ஆவிக்குரிய நீங்கள் பூமிக்குரியவர்களாய் வாழும் பொழுது உங்களுக்குள்ள எது காணப்படுகிறது, ஒழுங்கின்மை. ஒழுங்கின்மை தேவனை பிரியப்படுத்துமா சொல்லுங்க, கண்டிப்பா என்ன பண்ணாது, பிரியப்படுத்தவே படுத்தாது. ஒழுங்கின்மை தேவனை சந்தோஷப்படுத்துமா அல்ல. ஒழுங்கின்மை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா இல்ல. இரண்டாவது வெறுமையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய நல்லா கவனிங்க, ஆவிக்குரியனா பூமிக்குரியவனா வாழும் பொழுது முதலாவது எனக்குள்ள என்ன வருது, ஒழுங்கின்மை வருகிறது. பூமிக்குரியவனுக்கு அல்ல, ஆவிக்குரியவனாகி எனக்கு உள்ள பூமிக்குரிய காரியங்கள் வரும் பொழுது ஒழுங்கின்மை வருகிறது. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு பரிசுத்தத்தோடு ஒரு தேவ பயத்தோடு நடந்தனா எப்போது பூமிக்குரிய காரியத்திற்குள்ள பூமிக்குரியவனா நான் மாறுகிறனோ அப்பொழுது எனக்குள்ள ஒழுங்கின். இரண்டாவது வெறுமை. எதுவுமே இல்லாதது வெறுமை அல்ல. நல்லா கவனிக்கணும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றது பேரு வெறுமை அல்ல. என்கிட்ட எல்லாம் இருந்தும், அதாவது சத்து கொடுத்த எல்லா காரியங்கள் இருந்தும் அதை நான் உபயோகப்படுத்த முடியல, அனுபவிக்க முடியல, அந்த ஆசீர்வாதத்தை பிறரிடத்த சொல்ல முடியல என்பது என்னது, வெறுமை. அல்லேலூயா. அனாதை என்பது யாருமே இல்லாத, யாருமே இல்லைன்றது பேர் அனாதை கிடையாது. பல உறவுகள் இருந்தும் கைவிடப்பட்டவர்கள் பேர் தான் என்னது, அனாதை.
அல்லேலூயா. அப்போ ஒழுங்கின்மையும் வெறுமை என்பது பூமிக்குரிய ஆவிக்குரியவர்களாக நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது அதை அதற்கு வசமாய் மாற்றி விடுகிறீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது என்ன வாசிக்கிறோம்? 2வது வசனத்தில் வாசிக்க வேகமாய். அதே ஆதியாகமம் 1வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்ததுதான்? சொல்லுங்க, ஆழத்தின் மேல் என்ன இருந்ததுதான்? ஐயா, இருள் இருக்கு. ஒரு காரியத்தை நீங்கள் அதிக டீப்பா போகும் பொழுது, ஒரு காரியத்தை அதிகமா நீங்க உள்ள போகும் பொழுது அதுல என்ன இருக்காது? வெளிச்சம் இருக்காது. அதுல உங்களுக்கு ஒரு புதிய பாதை இருக்காது. அதோட என்னதான் இருக்கும்? இருள். இருள்ல ஒருத்தன் பாதை கண்டுபிடிச்சு போயிட முடியுமா? முடியவே முடியாது. இருள்ல ஒருத்தர் தனக்கான இலக்கை தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாது. குழம்புன கொட்டையில தன் முகத்தை பார்க்க முடியுமா? முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளாய் ஆவிக்குரியவர்களாய் வாழ்கிற நீங்க உங்களால சரியான தீர்மானம் எடுக்க முடியல, சரியான முடிவுகள் எடுக்க முடியல, சரியான டிசிஷன் எடுக்க முடியல. காரணம் என்ன? இருள். ஏதோ ஒரு சமயத்துல பூமிக்குரிய காரியங்களை செய்ததுனால எனக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒழுங்கின்மை, வெறுமை. அப்பொழுது அது இதுக்கு ஒரே தீர்வு என்ன? அவருடைய பாதத்துல நீங்கதான் எல்லாமே, நீக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வேகமாய் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசரவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, சத்தமா சொல்லுங்க, வகை தேடி, வகை தேடி. நீங்க சுத்தி தெரிய தேவையில்ல. அவன் என்ன பண்ணிருக்கிறான்? பாவத்தை செய்ய நீங்க தேடி போல தேவையில்லை. அவன் என்ன பண்றான்? நீங்க காட்டுற ஆர்வத்தை விட, நீங்க காட்டுற வேகத்தை விட எப்படி இருக்குது? எவனை விழுங்கலாம். சொல்லுங்க, எவனை. அல்வா இருக்கல, வாயில வச்ச உடனே என்ன பண்ணிடுது? அப்படியே விழுங்குறதா. ஒரு காலத்துல ஆவிக்குரியவனா இருந்தவங்க ஏதோ ஒரு விதத்துல தாவீத போல உட்பருகையில ஏதோ ஒரு அனுபவம், அல்லது யூதாஸ் காரியத்தை போல ஏதோ ஒரு சத்துரு யூதாஸுக்குள்ள என்ன பண்ணணும்? ஊர்ந்தாலும் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம் தேவனுக்கும் சத்துருக்கும் வித்தியாசத்தை பாருங்க. வெளிப்படுத்துற ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதோ வாசற்படியில் நின்று கதவை, எல்லாரும் சொல்லுங்க, கதவை. அவர் God is gentleman. ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்ண மாட்டார்? யாரையும் வற்புறுத்த மாட்டார். இதோ வாசப்படியில் நின்று எங்க என்ன பண்றாரு? கதவை. ஆனா சத்துரு என்ன பண்ணுவான்? புகுந்துருவான். சத்துரு என்ன பண்ணிடுவான்? அப்ப சத்துரு எவனை விழுங்கலாமோ முழுங்கலான்னு காத்துட்டு இருக்கான். கொஞ்சம் என்ன பண்ணிடுவான்? அப்ப அதுக்கு என்ன தேவைன்னா, வேதம் சொல்றது பாருங்க, தெளிந்த புத்தி. என்ன சொல்றது? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. உங்க குடும்பத்தை, உங்க கணவரை, உங்க பிள்ளைகளை, உங்க பேர பிள்ளைகளை சத்துரு விழுங்கலான்னு காத்திருக்க. சரி பிரதர், அவங்களை விழுகிறதுக்கு நான் தெரிந்த புத்தி உள்ளவனா இருக்கிறேன். நோவா ஒருவன் நிமித்தம் அவன் குடும்பம் பேரில் என்ன பண்ணப்பட்டதா? உங்க குடும்பம் அப்படி இருக்கட்டும், நீங்க மாத்திரம் என்ன சொல்லுங்க? உங்களுடைய அதீத பரிசுத்தம், அல்லேலூயா, உங்களுடைய அதீத வாஞ்சை, உங்களுடைய அதீத ஜெபம் உங்களுடைய குடும்பத்தாரை என்ன பண்ணும்? காக்கும். அந்த ஆபத்திலிருந்து, அந்த விபத்திலிருந்து, அந்த பாவத்தின் போராட்டத்திலிருந்து.
அது உங்களை காத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அவன் எவனை விடுங்கலாமோ என்று என்ன பண்ணுதான்? ஏன்னா இங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். வேகமாய் சில காரியங்கள் ஆண்டவர் கற்றுத்தர விரும்புகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வேகமாக வாசிக்க பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உண்டோ என்று சொன்னது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவன் உண்டாக்குறது சத்துரு என்னவா இருந்ததா? சரி, சர்ப்பம் தந்திரமுள்ளதா இருந்ததா? சொல்லுங்க, அது தந்திரம். இங்க என்ன சொன்னா? கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விடுங்கலாம். அந்த விடுங்கலான்ற அந்த ஆர்வத்துல அந்த சத்துரு எங்க உலாவுறான்? எங்க உலாவுறான்? தோட்டத்துல யார் இருக்கிறா? ஆதாம். அப்புறம் முக்கியமான ஒரு ஆள் யார் இருக்கிறா? தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 3 பேர் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. தேவன் இருக்கிற இடத்துலதான் சத்துரு என்ன பண்றான்? இன்றைக்கு சத்துரு எவனை விழுந்தான் எங்க தெரியுமா அடைந்து தெரிகிறான்? திருச்சபைகளுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, கர்த்தரோடு அதிக உறவு, கர்த்தரோடு கிட்ட வரணும்னு நினைக்கிறவங்க தான் சத்துரு என்ன பண்றான்? அவன் ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. அது என்னது? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது நல்ல கவனிக்க. பூமிக்குரியவனுக்கும் ஆவிக்குரியவனுக்கும் இடையில உள்ள என்ன வித்தியாசம்னா, வேதம் சொல்கிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன பண்றானா? நிதானித்து அறிகிறான். அப்படின்னா அவனுக்கு ரெண்டருக்கு தெளிந்த புத்தி இருக்கு. தெளிந்த பாலும் கலர்தான், வெண்ணாயிரம் வெள்ளம் ரெண்டுமே என்னதான் இருக்கு? ரெண்டு சொல்லுங்க, வெள்ளையா தான் இருக்கு. பாலும் என்ன கலர்ல தான் இருக்கு? வெண்ணாயிரம். ரெண்டுத்தையும் எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? சொல்லுங்க, வாசனை. அல்லேலூயா. அந்த வாசனை தான் நமக்கு காட்டி கொடுக்கும். பாருங்க, போய் சத்துரு கேட்கிறான், தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா? அதுக்கு அம்மா என்ன ஆகுறாங்க? அம்மனி எவ்வாறு ஸ்ரீ சர்வத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை சொல்லுங்க என்ன பண்ணாங்க? புசிக்கிறோம். ஆடு யாரதான் நம்புது? ஆடு யாரதான் நம்புமா? கசாப்புக்காரன கடை தான் நம்பும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? 2ஆவது அதிகாரத்துல அதனுடைய 15ஆவது வசனத்துல 14 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அவன் என்ன கேட்டான்? புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய வார்த்தைய சத்துரு எப்படி இது பண்ணி காட்டுறான் பாருங்க. விழுங்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இந்த மொபைல் கடைக்கெல்லாம் போய் பாருங்க, நல்லா என்ன பண்ணிருப்பாங்க? நிறைய லைட்ல இருக்கும். போன எங்க மறைச்சு வச்சிருப்பாங்களா? டிஸ்பிளே வச்சிருப்பாங்களா? சொல்லுங்க, எங்க வச்சிருப்பாங்க? ஏன் டிஸ்பிளே வச்சிருக்கான்? ஏன் டிஸ்பிளே வச்சிருக்கான்? ஒரு பொட்டியை போட்டு அடிக்க வைக்க வேண்டியதானே? சொல்லுங்க, ஏன் டிஸ்பிளே வச்சிருக்கான் தெரியுங்களா? அது என்ன பண்ணணும்? இழுக்கணும். சொல்லுங்க, என்னது? அட்ராக்ட் பண்ணணும். சரி, உங்க கூட லேடிஸ் தெரியறதுக்கு இப்படிலாம் சொன்னா புரியாது. நகை கடைக்கு போறீங்க, ஜவுளி கடைக்கு போறீங்க, நகையை என்ன பண்றான்? முடியா வச்சிருக்கான். அது நம்மளை பார்த்து எப்படியாவது நம்ம தலையில அதை என்ன பண்ணிடணும். இந்த எண்ணத்தோடு தான் சத்துரு தெரிஞ்சிருந்தா ஏகை தோட்டத்துக்குள்ள இதுக்குதான் விதி விலைக்காயிட்டாங்க. யாரு? ஏவா. ஆனா உடனே அவங்க கேட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? நிதானித்திருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். அடுத்து வராது. இது என்ன கேட்டுச்சு? இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா இல்ல, ஓஹோ, இது ஆண்டவர் சொன்ன மாதிரி இருக்குது. ஆமா ஆமா, ஆண்டவர் எதையும் 3ஆவது வசனத்தை வாசிப்போம்.
ஆனாலும் தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது சர்வம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் சாகவே. சத்துரு என்ன சொல்றான்? ஆவிக்குரியவர்கள் இதை நிராகரித்து அறிவானே. இன்றைக்கு ஒரு கூட்டத்திலே இல்லையா மரணம் என்பதே இல்லை, சாவாமே இல்லையா. ஒரு ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க, பெண்கள் எது போட்டுக்க தேவையில்லை, முக்காடு எப்படி வேணும்னா தேவன் என்ன பண்ணிடலாமா, ஆராதிக்கலாமா. சபை அதற்கான இடம் இல்லவே. தேவன் நமக்கு அதை கற்றுத்தரவும் இல்லை. இந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு வேகமாய் தெளிவுபடுத்த விரும்புகிறார். 5ஆம் வசனத்துல, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு, எல்லாரும் சொல்லுங்க, புசிப்புக்கு நல்லது. நான் சொன்னல, நகை கடைக்கும் ஜவுளி கடைக்கும் முதலாவது பார்க்கும் போது என்னவா தோணும் நமக்கு? நல்லா இது என் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இந்த கலர் எனக்கு என்னவா இருக்கும், அந்த அட்ராக்ஷன் தான். சத்துரு உங்களை காண்பித்து கீழே விட வைப்போம். புரியுதுங்களா? சத்துரு நீங்கள் பாவ செய்து கீழே விழுகிறது 2வது பக்கம், அந்த பாட்டை கீழே என்ன பண்ண வச்சிருவான். அது பார்வைக்கு என்னவா இருக்கிறாங்க? சரி, அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும், புசிப்பதற்கு எல்லாரும் சொல்லுங்க, புசிப்பதற்கு நல்லதா. அவன் சாப்பிட்டுருக்கான் அந்த பழத்தை. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை இதுக்கு முன்னாடி ஏவாரம் ஆறாம சாப்பிட்டுருப்பாங்களா? அப்புறம் எப்படி அது நல்லா இருக்கும்னு தோணுது? ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா அந்த பழம் என்னவா இருக்கும்? புளிப்பையா. ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டு இருக்கோம், அதனால என்ன சொல்லுவோம்? அது தித்திப்பா இருக்கும், புளியா இருந்தா அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இது எங்க சாப்பிட்டாங்கன்னு தெரியல, அது புசிப்பதற்கு என்னவா இருக்குமா? ஆவிக்குரியவர்களா இருக்கிற உங்களை உண்மைக்குரியவனாய் சத்துரு மாத்திரம்னா இப்படிதான் என்ன பண்ணுவோம்? யார் செய்யறாங்க தப்ப? ஊழியக்காரர்கள் அந்த தவறு செய்யறாங்க அப்படின்னு சத்துரு நம்ம என்ன பண்ணுவோம்? இதோ நான் அதி சீக்கிரத்தில் வருகிறேன், அவன் செய்கைக்கு தக்க பலன் என்னோடு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொருத்தர் தவறு செய்யறாங்க, அவன் பாடு, அவன் செய்துட்டு போறான். ஆனா கர்த்தர் என்ன நம்பி ஒப்படைத்திருக்கிற இந்த வாழ்வை, ஆமென், நான் பரிசுத்த ஜீவியத்தை, என் ஓட்டத்தை முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? காத்து கொள்ள வேணும். அல்லேலூயா. நீங்க 16ஆம் வசனத்தை எல்லாம் வேதத்துல வாசிங்க. 17ஆம் வசனத்தை பாருங்க எல்லாரும் என் கூட. 17ஆம் வசனத்தை, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இது யாரு சொன்ன வார்த்தை? எல்லாரும் பைபிள பாத்தீங்களா? 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு யார் சொல்றா? தேவன் சொல்றார். இங்க 5ஆவது வசனத்துல வாசிங்க. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல. இதை யார் சொல்றா? சத்துரு சொல்றான். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நான் கண்டுபிடிச்ச ஆவியானவர் எனக்கு கிருபையாக காண்பித்துக் கொடுத்தேன். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நல்லா உன்னிப்பா அதுதான் வேதத்தை பாடுங்கன்னு நான் சொன்னேன். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருக்கிற நன்மை தீமையும் 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற நன்மை தீமையும் கொஞ்சம் பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இங்க என்ன பண்ணிருக்கு? தனித்தனியா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது நன்மை தீமை கவனிங்க. ஏதேன் தோட்டத்துல அவன் ஆவிக்குரியவனா இருக்கிற வரைக்கும் நிர்வாணம் ஒரு பாவம் அல்ல. ஆண்டவர் சொன்ன நன்மை தீமையில என்ன இருக்கு? தீமையில ஒரு நன்மை இருக்கு. ஆனா சத்துரு எப்போது வஞ்சித்தானோ அந்த நன்மைக்கும் தீமைக்கும் இடையில ஒரு இடைவெளி. அந்த இடைவெளி தான் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள.
இந்த இடைவெளி இந்த வார்த்தைகள் மனசுலதா இருக்கலாம். ஆனா நம்ம சொன்ன முன்னே அந்நியர் எவ்வளவு தூரத்துக்கு வேதம் சொல்ற பாவத்தை அவர் எவ்வளவு மன்னிச்சாரா? கிணத்துக்கும் அவ்வளவு தூரத்துக்கு, அவ்வளவு தூரத்தை கொண்டு வந்தது யாரு? அதற்கு பல சாட்சியது யாரு? என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தேவன் காரணம். ஆனா என் சாபத்துக்கு யார் காரணம் அல்ல. ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்பட்டதுக்கு காரணம் தேவனா? தேவனுடைய வாக்கியப்படி நடந்திருந்தா இந்த காரியம் நடந்திருக்குமா? இல்ல. ஆண்டவர் பேசுகிறது எது, தேவன் பேசுகிறது எது என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? நிதானித்து அறிய வேண்டும். அல்லேலூயா. நீங்க பூமிக்குரியவர்களாய் வாழும் பொழுது சத்துருடைய தந்திரத்துக்கு நீங்கள் கீழே விடப்படுகிறீர்கள். ஆமென். அவன் கையில ஒரு வலையை விரித்து அவன் கையில வச்சு காத்துட்டு இருக்கான். நீங்கள் பூமிக்குரியவர்களாக இருந்தா ஈஸியா என்ன பண்ணிடுவீங்க. ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருந்தவே ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணிடுவான்? மோசப்படிக்கிற நாயை எதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்? முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? அப்ப சத்துருக்கு நல்லா தெரியும், ஆஹா ஐயா இந்த இடத்துல கொஞ்சம் என்னவா இருக்கிறாரு, சொல்லுங்க வீக்கா இருக்கிறாரு, இன்னைக்கு இந்த இடத்துல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. மோசையை பார்த்தான். மோசே நம்ம ஐயா எந்த காலத்துல ரொம்ப வீக்கானவரு? கோபத்துல. சொல்லுங்க என்னத்துல? சும்மா தீட்டி விட்டா போதும் ஐயா எடுத்து பண்ணுவாரு, நெருப்பா எடுத்துச்சு. அது மோசே. போய் நதி கிட்ட பேச சொன்னா என்ன பண்ணிடுவாரு? அவர்கிட்ட கை வாய் பேசாத தான் பேசும், கைதான் பேசும். மோசே கோபக்காரனதை அறிஞ்சுனா சத்துரு எங்க போனாலும் எதை தூண்டி விட்டான். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் தேவன் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்தான். நல்ல கவனிங்க, தேவன் நம்முடைய பலவீனங்கள்ல நம்மளை என்ன பண்ண மாட்டார்? சோதிக்க மாட்டார். பலவீனத்தை தாக்குறவன் வீரன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பலவீனத்துல அடிக்கிறவன் யாரும் கிடையாது. ஒரு மண்டித்தக்காரன் பலவீனத்துல என்ன பண்ண மாட்டான், அவனுக்கு ஈக்குவலா ஆட்டதான் அவன் என்ன பண்ணுவான். ஆனா சத்துரு நம்மளுடைய பலவீனத்தோடு தான் என்ன பண்ணுவான். இந்த இடத்துலதான் சிம்சோன் எதிரதான் வீக் ஆயிட்டான். ஓஹோ இப்படி ஒரு இது இருக்குதா? கடந்த வாரத்துல ஐயாயிரம் வந்திருந்தப்ப ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் ஒரு திருமையா, யாராவது ஊழியர் பேசுறப்ப ஒரு சின்ன ஸ்வார்த்தம் அதை எடுத்து நான் 3 வாரமா பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பிரசங்கத்தில் அது பேச்சு வாக்கில் ஒரு குடும்பத்திற்கு ஆலோசனை கொடுத்துருக்கப்ப ஐயா என்ன பண்ணாரு, பாருங்க சத்துரு அவனுக்கு நிறைய வேலை இருக்கு, அவன் பார்த்து என்ன பண்ணிருக்கிறான், போயிட்டு இருக்கிறான். நீங்களாவே வாண்டடா வந்து என்னது உங்களுடைய பிரச்சனையை நாம சொல்லி காட்ட கொடுத்து எங்கேயோ போறவனை கூப்பிட்டு உங்க வீட்டில் என்ன பண்ணிக்காதீங்க, விட்டுறாதீங்க. அப்ப எனக்கு டக்குனு அவனுக்கு 1008 வேலை இருக்கு. அவனுக்கு ஒரு நாளைக்கு நம்ம எப்படி ஆண்டவரும் தேவதூதர்களும் மன திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் என்ன பண்ணுதான் சந்தோஷப்படுதோ, அது போல இவருக்கு என்ன பண்ணிடணும், இன்னைக்கு 1,00,000 ஆட்டமாவது எங்க அமைச்சிடணும், நரகத்துக்கு அமைச்சிடணும். அவன் என்ன பண்றான், ஸ்பீடா வேலை பார்த்துருக்கான். அதனாலதான் இதை சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் எனக்கு எங்க காண்பிச்சாருன்னா, யோபு 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவின் மீது என்ன வச்சியா, சொல்லுங்க என்ன வச்சியா. அப்ப அவனுக்கு கவனம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு, ஆண்டவரோடு உருவாடுறவர்களுக்கு பத்தி அவனுக்கு என்ன இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவன் எப்படியாவது ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிடணும்னு அழைத்துட்டு இருக்கான். கவனம் இல்லாதவனை நம்மளை பத்தி அவன் மறந்துருப்பான். நாமளே என்ன பண்ணி விட்டுறோம், ஞாபகப்படுத்தி விட்டுறோம். கவனிங்க, தேவன் நம்முடைய பலவீனங்கள்ல வைத்து நம்ம என்ன பண்ண மாட்டார், சோதிக்க மாட்டார். ஆனா சத்துரு நம்முடைய பலவீனத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றான், சோதிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா.
சத்துரு சோதிச்ச எல்லா மனுஷர்களையும் பாருங்க, கவனிங்க. சத்துரு சோதிச்ச எல்லா மனிதர்களையும் அவர்களுடைய பலவீனத்தை வச்சுதான் என்ன பண்ணான்? சோதிச்சான். சிம்சோனை எதை வச்சு சோதிச்சா? அவனுடைய பலவீனத்தை. மோசே எதை வச்சு சோதிச்சா? பலவீனத்தை. யூதாசை எதை வச்சு சோதிச்சா? அவனுடைய பலவீனத்தை. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. சரி பிரதர், இப்படி இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. இந்த பூமியில வாழ்றேன்னா எப்படி என்னால இந்த பூமியை தவிர்த்துட்டு வாழ முடியும்? புரியுதா உங்களுக்கு? இந்த பூமியில தான் நான் வாழ்றேன், எப்படி இந்த பூமிக்குரிய காரியத்தை தவிர்த்துட்டு என்னால என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். கேள்வி எதுதான் இல்லையா? நீங்க ஆவிக்குரியவா வாழுங்கன்னு சொல்றீங்க பிரதர், ஆனா நான் யாரு? ஒரு பூமியில தான் வாழ்றேன், எப்படி என்னால என்ன பண்ண முடியும்? நல்லா கவனிங்க. அதுக்கு பதில தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிங்க. உலகத்துல நீங்க வாழலாம், ஆனா உலகம் உங்களுக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது. உலகத்துல நீங்க வாழுங்க, ஆனா உலகத்தை உங்களுக்குள்ள வாழ வச்சிடாதீங்க. அல்லேலூயா. பூமி உங்களுக்குள்ள, பூமிக்குள்ள நீங்க இருங்க, ஆனா பூமியின் காரியங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணிடவே கூடாது. அப்ப இதுலயும் ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துறாரு பாருங்க. அப்ப நீங்க ஆவிக்குரியவர்களாக இருந்தா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் எனக்கு ஒரு தேவைதான், ஒரு சின்ன தேவை. இந்த பூமியில வாழ்றதுக்கு பணம் என்னது? தேவைதான். இன்றைக்கு காணிக்க போடுறதுக்கு எது தேவைப்படுது சொல்லுங்க? என்னது? அந்த காணிக்க போட ஆட்டோல வர்றதுக்கு என்ன தேவைப்படுது? சாப்பிட என்ன, சாப்பாடு செய்ய என்ன தேவைப்படுது? அப்ப நல்லா கவனிங்க. இந்த பூமியில தானே வாழ்றது. அப்ப எப்படி என்னால ஆவிக்குரியவனா வாழ முடியும்னா, இந்த பூமி உலகம் உங்களுக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. தேவன் கற்றுத்தரா. அப்ப அது வந்துதான் இல்லையாதுன்றது என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, நான் ஆவிக்குரியவனா இருந்தால் எனக்கு பணம் ஒரு தேவை. ஆனா நான் பூமிக்குரியவனா இருந்தா பணம் எனக்கு ஒரு ஆசை. சொல்லுங்க, ஆசை அத்தியாவசியம். அது இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கு என்னவா இருக்கிறதா? வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கு என்னவா இருக்கிறது? வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார். அப்ப நான் ஆவிக்குரியவனா இருக்கும் பொழுது எனக்கு சபைக்கு போக எனக்கு இந்த பஸ் காசு இருந்தா போதும் ஏசப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் அடுத்த வாரம் காணிக்க போடணும், இது இருந்தா போதும் ஏசப்பா. ஆமென். நான் பூமிக்குரியவனாய் வாழும் பொழுது எனக்கு, எங்க அம்மாக்கு, எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பிள்ளையோட பிள்ளைக்கு, என் பேர பிள்ளையோட பிள்ளைக்கு வரைக்கும் நான் என்ன சேர்த்து வைக்கிறேன். இதை வைத்து நீங்கள் கண்டு கொள்ளலாம், நீங்கள் பூமிக்குரியவர்களா அல்லது லூக்கா 16 அதிகாரத்துக்கு நேரத்திற்கு கொள்ளுங்கள். வேகமாய் லூக்கா 16 அதிகாரத்துல அவனுக்குள்ள இருக்கிற அந்த நம்ம அநேக முறை வாசிச்ச அந்த பகுதி தான் படிக்கணும். லூக்கா 15 அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆஸ்தி எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இந்த ஆசை, சொத்து பிரிக்கிற ஆசை அவங்க எப்போ வந்திருக்கும்? திடீர்னு வந்திருக்குமா? இளையகுமாரன் மூத்தகுமாரன் இருக்காங்கல்ல, அந்த இளையகுமாரனுக்கு அப்பா கிட்ட போய் என்ன கேட்கிறான்? என் ஆஸ்தி எனக்கு என்ன பண்ணி கொடுங்க, பிரிச்சு கொடுங்க கேட்கிறான். திடீர்னு பண்ணிட்டு இருப்பான். என்ன நடந்திருக்கும்? முதல் 100 ரூபாய் கேட்டிருப்பான். அப்பா கொடுத்து என்ன பண்ணிருக்காரு? பழக்கம் பண்ணணும், துன்மார்க்கத்துல போய் வாழ்ந்திருப்பான். அடுத்து 100 ரூபாய் என்ன இருக்கும்? 1000 ரூபாய் இருக்கும். 1000 ரூபாய் 10 எதை கேட்டிருப்பான்? 5000 ரூபாய் கேட்டிருப்பான். 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கேட்டிருப்பான். கடைசியில ஒரு சொத்தை வித்து, ஆஸ்தியை வித்து போற அளவுக்கு அவங்களுக்குள்ள பாவம் என்னவாயிடுச்சு? பண ஆசை என்னவாயிடுச்சு? பூமிக்குரியவனா ஆவிக்குரியவனா? பூமிக்குரியவன்.
ஆவிக்குரியவனா இருந்தா அவனுக்கு ஆனா ஆசை வந்திருக்கவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பூமிக்குரியவனுடைய காரியங்களை பார்த்தோம். அவன் துர்மார்க்கமா நடக்கிறான், பாவியுடைய வழியில இது பண்றான், பண ஆசைக்கு இது பண்றான், தேவனுடைய வார்த்தைக்கும் மனுஷ சத்துடைய வார்த்தைக்கும் வித்தியாசத்தை அவன் என்ன பண்றான், செயல்படுறான். ஆவிக்குரியவனுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்கிறது. நம்ம அதே சங்கீதம் 1:2 வாசிப்போமா? சங்கீதம் 1:2 ஆவிக்குரியவனுடைய முதல் பிரதான அடையாளமே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய ஆவிக்குரியவனுடைய ஒட்டுமொத்த சந்தோஷம், ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு, ஒட்டுமொத்த சமாதானம், ஒட்டுமொத்த நிம்மதி, ஒட்டுமொத்த என்டர்டைன்மெண்ட், ஒட்டுமொத்த உறவு எல்லாம் இதுதான் கர்த்தருடைய வேதம். கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும்னா முதலாவது நான் நேசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்காம என்னால அதை என்ன பண்ண முடியாது, தியானிக்கவே முடியாது. வார்த்தையை நேசிக்காம நான் என்ன பண்ண முடியாது, அதை மெடிடேட் பண்ணவே. நீங்க இந்த வாலிப பிள்ளைகள்லாம் அந்த காதல்ல விழுந்துறாங்க பாருங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் பாருங்க, இவங்க சொன்ன ஒரு வார்த்தையோ அல்லது அவங்க சொன்ன ஒரு வார்த்தையோ தான் ராத்திரில நினைச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க. அந்த தேவன் மேல உங்களுக்கு நேசமும் கர்த்தர் மேல உங்களுக்கு அந்த அதீத அன்பு இருந்தா மாத்திரம்தான் கர்த்தர்கிட்ட என்ன பேசினார் என்பது என்னால் என்ன பண்ணுது. நடக்கும்போது, படுக்கும்போது, அமரும் பொழுது நீங்கதான் எல்லாமே, ஏக்கம் எல்லாமே. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு நேராக எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகள் நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்றது? நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை என்ன பண்ணாம இருப்பீங்க, நிறைவேற்றாது. அப்ப மாம்ச இச்சை நான் நிறைவேற்றனா நான் எந்த அப்படி நடக்கிறேன், பூமிக்கு ஏற்றபடி நடக்கிறேன். அப்ப அதை நான் நிறைவேற்றக்கூடாது. எனக்குள்ள அந்த சோதனை வருது, எனக்குள்ள அந்த பாடுகள் வருது, எனக்குள்ள அந்த போராட்டம் வருது. நான் ஆவிக்கேற்றபடி நடக்குமே, ஆனால் அந்த மாம்ச இச்சை நீங்க என்ன பண்றீங்க, நிறைவேற்ற மாட்டீங்க. இந்த குடிகாரங்களுக்கு பாருங்க, இந்த குடிக்கு அடிமையானவங்களுக்கு 6 மணிக்கு மேல என்ன பண்ணும், எல்லாம் என்ன பண்ணும், 6 மணி ஆயிடுச்சுன்னா அந்த கடை வந்து அவன் என்ன பண்ணிட்டு போயிடுது, நடப்பு அவன் என்ன பண்ணிட்டு போயிடுது, இழுத்துட்டு போயிடுது. கயிறு கட்டி போட்டாலும் சரி, வீட்டை பூட்டி வச்சாலும் சரி, 6 மணிக்கு அவன் அந்த டைம் வச்சிருப்பான் பாருங்க. பஞ்சுவாலிட்டி அவங்கள்ட்ட தான் கத்துக்கணும். யார்கிட்ட தான் கத்துக்கணும், பஞ்சுவாலிட்டி அவன் தான் கத்துக்கணும். 6 மணி ஆயிடுச்சுன்னா டியூட்டிக்கு, ஸ்கூலுக்கு, சர்ச்சைக்கு எது கூட அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. 6 மணி ஆயிடுச்சுன்னா அந்த நினைப்பு தான் முதலாவது அவருக்கு என்ன பண்ணுது. அப்ப அந்த மாம்ச இச்சை நீங்கள் நிறைவேற்றாத இருப்பீங்க. எங்க சென்னையில நாங்க ஊழியர் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப இந்த மாதிரி ஒரு 4-5 சகோதரர்கள் வந்து ஊழியத்தை எங்க ஊழியர் நினைச்சு பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அதுல வந்து ஒருத்தர் இந்த குடியிலிருந்து மன திருநல் வந்து, ஐயா நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த குடியில இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் யாரை பத்தி சொல்லணும், ஆண்டவரை பத்தி சொல்லணும். ஊழியர் சொன்னாரு, தம்பி நீ ரொம்ப ஆர்வமா இருக்க, வாங்க நீ கொஞ்சம் என்ன பண்ண முறை கூட வா, வசனத்தெல்லாம் படி. அப்புறம் இல்லையா எனக்கு கொடுங்கய்யா, எனக்கு ஆண்டவர் நம்பிக்கை இருக்கு, என் மேல என்ன இருக்கு, நாங்க செய்வோம். அப்புறம் ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் கொஞ்சம் டாக்ஸை கொடுத்து இந்த தெருக்கு போப்பா, நீ தெருக்கு போப்பான்னு பிரிச்சு விட்டாரு. பிரிச்சு விட்டுட்டு ஐயா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அதை செக் பண்ண வந்திருக்கிறேன். இந்த ஆளுக்கு டாக்ஸ் கொடுக்குறப்ப மைண்ட் ஷாப் பாஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். நீ ஏன் இங்கிருந்து கொடுத்துட்டு இருக்க மாஸ்டர்? நான் சொன்னல, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க உள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்காக என்ன பண்ண போறேன், வேண்டாம் நீ நிக்கிற இடம் இல்லை, சரியில்லை,
இப்ப பாஸ்டர் என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நான் என்ன பண்ணிடுவேன்? என்ன இவ்வளவு விசுவாசத்தோட பேசுறாரு. அவர் விசுவாசத்துக்கு நம்ம என்ன வந்துடக்கூடாது. பாஸ்டர் போயிட்டு இன்னும் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வந்து ஆளை காணும். என்ன இங்க இருந்து தானே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆளை காணும் பார்த்தா உள்ள மட்டையாயிட்டு இருக்க. கடையில முன்னாடி கொடுத்துருந்தாரு யாரோ ஒரு ஃப்ரெண்டு. சரி பாஸ்டர் என்ன பண்ணாரு, இது சரிப்பட்டு வராது. இப்போ பேசினோம்னா அவர் ஆவியில நிறைஞ்சிருப்பாரு, சரிப்பட்டு வராது. பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, மறாவது நாள் போனா பாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, காலை பிடிச்சி அழுகிறாரு. எல்லாம் விடு, என்ன நடந்தது அதை சொல்லு. ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. பாஸ்டர் என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான் பாஸ்டர். சரி ரைட்டு, என்ன சொன்னான்? அவன் பேசினேன்னா அந்த மூடியை திறந்துட்டு என் மூக்கில் என்ன பண்ணிட்டான் கேட்கிறேன். இதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியல பாஸ்டர். இதைத்தானே நான் சொன்னேன். வேதம் சொல்வது, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை. ஆவிக்குரியவர்களாகிய திருசபையில் அமர்ந்திருக்கிற நமக்குள்ள ஒரு இது இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஒழுங்கு இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, தேவ வார்த்தைப்படி நம்ம நடக்கல. பிறரை நம்ம எப்படி ஆண்டவர்களை ஆதாயப்படுத்த முடியும்? பேதுரு பார்த்து சொல்கிறார், பேதுருவே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரன் நீ என்ன பண்ணு, ஸ்திரப்படுத்து. நீயே சரியா நிக்கல. நாங்களே மாசத்துல 2 வாரம் தான் ஆராதனைக்கு வருவோம். யாராவது ரசிக்கப்பட்டா நம்ம தான் கூப்பிட்டு வரணும். அப்ப அவங்களுக்கு என்ன பழக்கம் வரும்? இல்ல நீங்க வராத வாரம் வந்துட்டாங்க, என்னடா என்ன கூப்பிட்டு வந்தா விசுவாசி எங்க அவரு? ஓ வரலையா, சரி அவரே வந்து அப்ப அடுத்த வாரம் அவரு என்ன பண்ணிடுவாரு? நம் உலகத்தாருக்கும் சரி சபையாருக்கும் சரி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். தேவ பிள்ளைகள் சாட்சியுள்ள வாழ்க்கை தான் நம்ம என்ன பண்ணணும். எங்கள் திருச்சபையில் ஒரு ஒரு அவர் மனநலமும் பாதிக்க கூடிக்கு அடிக்குமையாக அவர் எங்கள் சபையில் அவருக்கு அனுபவத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த சபை வாசங்கள் இல்லை அப்படி வந்து அந்த போது இப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கள் பசங்க இப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. எவ்வளோ நேரம் தெரியுங்களா? பிரசங்க ஆரம்பிச்சு முடிகிறதுக்கு அதை இப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. பெரிய முட்டு வச்சிருப்பாரு. எனக்கு பிரசன்ட் கொடுக்குறப்ப என்ன எங்கேயோ ஒருவேளை ஆர்எஸ்எஸ் காரணம் இருக்கும், ஒருவேளை ஏன் என்ன இப்படி முளைக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாரு. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவதுமே நான் கர்த்தரை சோத்ரின்னு சொல்லி எல்லாம் ஆரம்பிச்சு சொல்லி என்ன பண்ணிட்டாரு. இப்படியே தொடர்ந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் பண்ணாரு. அப்படியே போயிருந்த மனுஷன் திடீர்னு வந்து என்ன பண்ணாரு, சர்ச்சில் உட்காந்துட்டாரு. சர்ச்சில் உட்காந்து நம்ம உட்கார்றாரு. அவர் உட்காந்து உட்காந்து காட்ட முடியாது, ஏன்னா சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. அவர் திமுக உட்கார்றாரு. அப்ப நான் அதை எதுவுமே நான் பாருங்க ஒண்ணுமே சொல்லலை. அங்க நின்றவங்க தேவன் என்ன பண்ணுவாங்க இப்ப இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஆனா சபையில இருக்கிற வரைக்கும் அவர் அந்த குடி கணிப்பாரு, சபையில இருக்கிற வரைக்கும் அது பார்ப்பாரு. அதே மாதிரி என் ஆத்மாக சொல்லி முடிச்சோட என்ன பண்ணுவாரு, போயிடுவாரு. போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் இப்படி நடந்தது. இடையில நான் இந்த மாதிரி ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டேன். அவர் அது யார்ட்டையும் பேச மாட்டார். நான் வீட்லேயே சொல்லியிருக்காங்க, அவர் கொஞ்சம் யார்ட்டையும் பேச மாட்டேன். வருவாரு. ஒரு நேரம் இந்த மாதிரி நான் வெளியே ஊழியத்துக்கு போயிட்டேன். அம்மா நின்று பிரசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்தா அவங்க அம்மா எல்லாம் வெளியே நிற்கிறாங்க, உள்ள வாங்க. என்ன பாஸ்டர் ஆகணும் அவர் வெளியே உள்ள போயிரு. அப்ப நான் அவரு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு பட்டாங்க. ஏன்னா அவர் பேசுறது தான் எனக்கு என்ன பண்ணுது. ஒருவேளை நான் ஏன் சொல்ல வரேன், நான் தேவ பிள்ளைகளே என்னை மிஞ்சிட்டு கொள்ள சொல்ல வரல. ஒருவேளை என் மாம்ச வேலை செய்யுமே ஆனா இல்லது ஏன் உட்கார்ற, ஏன் இது முறைச்சு பார்க்குற, ஏன் இது பண்ற, நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன். பிரைஸ்டார்ட் நாற்பது சொல்றது மேலே வந்து சொல்ற பாருங்க, அதான் பிரைஸ்டார்ட் ரொம்ப நினைச்சு போயிடுவார். கர்த்தர் நல்ல விசுவாச பிள்ளைகளும் சரி ஆண்டவரை அறியாதவர்களும் சரி முதலாவது நம்முடைய சாட்சியாக பார்ப்பார்கள். அல்லேலூயா. பிறருக்கு நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி நம்ம வாழ்ந்து காட்டும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார்,
பெரிதான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா நீங்க? ஹalleluya. பிறருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை நான் வாழும் பொழுது எனக்குள்ள பொறுமை இல்லாம என் விசுவாசிகளை நான் கற்றுக்கொள்ள முடியவே முடியாது. என் சபை கட்டும் போது அந்த ரெனோவேஷன் பண்ணும் பக்கம் பக்கத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வீடு. நீங்க கிராமத்துல வாழ்றீங்க, அதனால இடம் பெருசு பெருசா இருக்கு, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. ஐயா வந்திருக்காங்க பெங்களூருக்கு. அங்க வந்து லேண்டுக்கு வேல்யூ அதிகம். நம்ம இந்த சபை மாதிரி இடம் தான். இந்த இடத்துல 6 வீடு கட்டுவாங்க. இதே இடத்துல ஒரு சின்ன பெட்ரூமு, இந்த இடத்துல 6 வீடு இருக்கு. நான் பார்த்துருக்கேன். எங்க சபை கரெக்டா அந்த பில்லரோட முடிஞ்சிடும். அதுல 3 வீடு இருக்கு. அதெல்லாம் உடச்சு நான் சபையா கட்டுறேன். அப்ப இந்த சபை கட்டும் போது இந்த பக்கம் முஸ்லீம் வீடு, இந்த பக்கம் ஒரு இந்து வீடு, நடுவுல தான் இந்த சபை. இந்த பரமக்குடி தூரம் தான். ஆனா நான் இந்த பரமக்குடி தூரத்தை நான் இங்கதான் வரப்போ 15 நிமிஷத்துக்கு வந்துட்டோம். ஆனா பெங்களூர் டிராஃபிக் இருக்கு. எங்களால் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் கரெக்டான டிராஃபிக். எனக்கு ஹைவே அங்கே வந்து சிட்டின்றதுனால அந்த டிராஃபிக்ல வர 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். இந்த கட்டும் போது என்ன பண்ணணும்னா தண்ணி பிரச்சனை பெங்களூர் ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்களுக்கு அந்த தண்ணியை ஏற்படுத்தி கொடுத்தது யாரும் தெரியுங்களா? இந்த பக்கத்தில் இருக்க ஒரு முஸ்லீம். அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியில் ஒரு ட்ரம் எடுத்து அவர் என்ன பண்ணி வச்சுப்பாரு, குடிச்சிட்டு நாங்கள் செங்கல் கட்டணம் பாருங்க, அந்த தண்ணி அவர் என்ன பண்ணுவார். ஆனால் காலையில் வேகமாக டிராஃபிக்கில் அடிச்சு பிடிச்சி வருவேன். தண்ணி 2 மணி நேரம் தான் வரும். அதை குடிக்க வரலான்னு வந்தால் தண்ணி பிடிச்சி அவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா சொல்கிறாங்க, உங்கள் முகத்தை பார்க்குறப்ப உங்கள்கிட்ட பேசுகிறப்ப எங்களுக்கு என்ன வருது, நீங்களும் அந்த கடவுளை தான் என்ன பண்ணுறீங்க, ஆராதிக்கிறீங்க, நாங்களும் அந்த கடவுளை தான். அல்லேலூயா. சாட்சியோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அந்த பக்கத்துல ஒரு இந்து பயங்கர வைராக்கியமானவங்க, இந்த கோயிலுக்கெல்லாம் நன்கொடை கொடுக்குறவங்க, பயங்கர சத்தமா இருக்கும். நாங்கள் மைக்கில் போய்தான் போட்டு இது பண்ணுவோம். ஆரம்பத்தில் அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா பெங்களூர்ல எல்லாருமே தூங்குறது 12 மணி 1 மணி ஆயிடும். ஏன்னா சிட்டியில வாழ்றவங்க 12 மணி 1 மணி தூங்கிட்டு காலையில லேட்டாக தான் தான் வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க. 11 மணி ஷிஃப்ட் 10 மணிக்கு தான் கிளம்புவாங்க. அப்போ நாங்கள் வேறு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனை, 8:30 மணிக்கு 8:30 மணிக்கெல்லாம் ஆராதனை. அவங்க ஞாயிற்றுக்கிழமை தூங்குறது, சனிக்கிழமை 8 மணிக்கு தூங்கியிருப்பாங்க, 12 1 மணிக்கு தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு வாங்க முடியல. அப்போ ரொம்ப நாள் அவங்களுக்குள்ள என்னவா இருந்திருக்கு, என்னடா இது இப்படி பண்றாங்களே அப்படின்னு. ஒரு நேரம் வந்து சொன்னாங்க, இந்த சவுண்டை மட்டும் என்ன பண்ணி விட்டாதா, நீங்க கொஞ்சம் குறைச்சி வச்சுக்க கூடாதா எங்க பிள்ளைங்க. நான் சவுண்டு நான் சொன்னேன், ஏன் ஜனம் ஆசிர்வதி, அவங்க மட்டும் அந்த வார்த்தை கேட்டு ஆசிர்வதிக்கணும்னா நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கே பேசிட்டு போயிடுவேன். நீங்க எங்க விசுவாசிக கிறிஸ்தவர்களுக்கே உள்ள என்னன்னா, ஏன் ஜனம் இங்க வந்த கூட்டம் ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைச்சோம்னா நாங்க அப்படியே பேசிட்டு போயிடுவோம். எங்க பிரதான நோக்கம் என்ன தெரியுங்களா, இந்த வார்த்தைய இங்க இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, இதை சுற்றி இருக்கிற நீங்களும் ஆசீர்வதிக்கணும். நாங்க என்ன பண்றோம், சத்தமிக்கணும். அப்படி இது பண்றப்ப நான் ஒரு நேரம் ஆராதனை எடுத்துட்டு இருக்கும் பொழுது, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார், கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே. இப்படி பாடி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு அழுகை தாங்க முடியலையா அந்த அம்மா போய் என்னன்னு பார்த்தா, திருமணமான தன் பிள்ளைக்கு, வாலிப பிள்ளைக்கு திருமணமாகி 2 மாதத்துல 1 மாதத்திலே ஒரு பயங்கர பிரச்சனை. கணவன் பிள்ளைய அனுப்பிச்சுட்டான். பிள்ளைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், பிள்ளைக்கும் அதே கதிதான். அவருக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த பொண்ணு 2 மாசத்துல என்ன பண்ணிடுச்சு. என் வாழ்க்கையில் எப்படி நடந்துருச்சேன்னு நினைக்கும் பொழுதுதான் நாங்கள் இந்த பாட்டை பாடுறோம். அவங்களுக்கு அந்த வரி பிடிக்கல, கன்னடக்காரங்க புரியல.
தேவனுடைய வார்த்தைக்கு மொழி இல்லை. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உள்ள போறதுக்கு மொழி ஒரு தடை அல்ல. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை அவங்களை தொட்டு சபம் முடிச்ச உடனே வேகமா வந்தேன். அப்படிங்க வாங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி அழுது. ஏன்னா ஒரு நாள் கூட 8-9 வருஷமா சபை வச்சிருக்கோம். ஒரு நாள் கூட உள்ள வரமாட்டாங்க. உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என் பெண்ணுடைய வாழ்க்கை நீங்க தான் எங்களுக்கு என்ன பண்ணணும். அந்த சவுண்ட் வைக்கிற விஷயத்துல நான் என் ஆசிரியத்தை கொஞ்சம் காட்டியிருந்தேன்னா அவங்களிடத்துல சத்தியம் சொல்வதற்கு இதுவா இருக்குமா? அல்லேலூயா. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லி முடிச்சுற தேவ பிள்ளைகளே, நாங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு போனோம். கிராமப்புற ஒரு முஸ்லீம் குடும்பம். அம்மா அப்பா ஒரே பொம்பளை பிள்ளை. தம்பி எங்கே போனாலும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன். அப்போ அம்மா வெள்ளை புடவை கட்டிட்டு மேலே அன்றைக்கா போய் ஒரு மாதம் கூட ஆகலை. ஏறும் பொழுது அந்த அந்த அம்மாவும் அந்த பிள்ளையும் வீட்டுக்கு வந்து இப்படி வாட்ஸ்அப் வீட்டில் உட்காந்துட்டு அஜய் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த பொண்ணு காலத்தில் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சு என் வாழ்க்கை இந்த நிலைமையில் அபல நிலைமையில் இருக்கிறது. ஏசப்பா எனக்கு என்ன தருவாரா? விடுதலை தருவார். அம்மா சொன்னாங்க, இது ஏசப்பாவிட கூடாத காரியம் ஒன்றுமே. உன் வாழ்க்கையில ரட்சிப்பு வரணுன்றதுக்காக தேவனை நிலைமை இருக்கிறார். அனுபவிச்சுட்ட நீ விசுவாசிச்சா தேவ மகிமையை. அப்ப மோஸ்டாக ஊழியக்காரர் ஐயா இருக்காரு, அவர் வர சொல்றீங்க என்ன சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, நான் ஆராதனை முடிச்சு ஞாயிற்றுக்கிழமையில நிறைய அந்த சந்திப்புகள்லாம் இருக்கும். நான் சொன்னாலே எங்கள் வீடு அந்த இடம். அப்போ சபையில் இருக்கிற அம்மா போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அந்த லேடிஸ் அவங்க வீட்டுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, எங்கே வெளியே கிளம்புறாங்க. நான் விசுவாசிகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை பாருங்க. நான் சொல்கிறேன், இல்லை நான் வர லேட் ஆகும், நான் சாயந்தரம் வந்து ஜாப் பண்ணுறேன்னு கேட்டாங்க. இல்லை நாங்கள் வெளியே போகிறோம், நாங்கள் சாயந்தரம் வர லேட் ஆகிடும். என்னதான் ஊழியர் இப்போயே வந்து என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. நானும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு விசுவாசியோட வீட்டுக்கு போகணும். நான் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறேன். இல்லை அவர் சர்ச்சில் இருக்கிறார்ல, அந்த சபையிலேருந்து அப்படியே வந்து எங்களுக்கு என்ன பண்ண சொல்லுங்க, ஜோம் பண்ண சொல்லுங்க. அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. உடனே 3 வாட்டி அவங்க கேட்கவும் அந்த வாஞ்சியத்தின்படி நான் என்ன பண்ணேன், கானானிய பெண் இயேசுவை என்ன பண்றா, அவர்கள் அதற்றின பொழுதும் என்ன பண்ணானா, சுத்தமா கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. அது போல நான் எவ்வளவு சொல்லி அவங்க என்ன பண்ணல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போய் வீட்டில் போயிட்டு நான் வாலிப பிள்ளைக்குள்ள அவ்வளவு ஏகும். அப்புறம் நான் சில ஆலோசனைகளை திறமையில கொடுக்க ஞானத்தை கொடுத்தார். அவன் கொடுத்துட்டு ஆண்டரை பற்றி சொன்னா, அவங்க போன வாரம் சொல்லியிருக்காங்க, நாங்களும் அடுத்த வாரத்துலேருந்து சபைக்கு வரலாமா. சுவிசேஷன் நாங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னோமா, ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் சுவிசேஷம் இல்லை, நம்மளுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை ஆண்டவர் கொண்டு வருவார். அவனே நம்மளை தேடி வர வைப்பார். உங்கள் வீட்டு கதவை தட்டுவாங்க, நீங்கள் உங்கள் ஊழியருக்கு அந்த கதவை என்ன பண்ணி கொடுக்கலாம், திறந்து கொடுக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் திறந்து கொடுக்கலாமே. அப்படி நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் முதலாவது ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் வாழும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் உங்களை நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அதனால் முதலாவது காலையில வர தாமதம் நினைச்சு விசுவாசிக்க மன்னிக்கணும். என்னுடைய பிரயாணங்கள் அதிகமாக நம்ம கடைசி இந்த லாங் லீவுனால பஸ்ஸு ட்ராவல் போகலை. அப்புறம் நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வர கர்த்தர் கிருபையாக அந்த நேரத்துக்கு கொண்டு வந்தார். இருந்தாலும் எனக்கு தாமதமாக மாற்றிக்கொன்ற ஒரு மன வருத்தம் எனக்கு இதுவே இருந்தது. கர்த்தர் சூழலை பார்த்து கர்த்தரை மன்னிப்பாராக. சபையாக அவரை ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம எல்லோரும் என்பதை செபித்து கருத்தில் கடந்து போகும். எல்லாமே எல்லாமே சொல்லுவோம்.
சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. வழிகளில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்து நிற்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்து நிற்கிறேன் இறைவா. உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. வைகையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்து நிற்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்து நிற்கிறேன் இறைவா. உங்களை அர்ப்பணிச்சு சொல்லணுமா? ஆண்டவரே, நான் ஆவிக்குரியவனா இருந்துச்சு தகவனே, பூமிக்குரிய காரியங்கள் என்னுடைய நாட்டம் இருக்குமே ஆனால், பூமிக்குரிய காரியங்கள் நாங்கள் ஈடுபட்டிருக்கவே ஆனால், ஒரு விசையாய் கூட கர்த்தாவே கிருபையாய் இருந்து இந்த உபவாச நாளையில மன்னிங்க ஆண்டவர். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம்ங்க. ஆண்டவரே, இந்த உபவாச நாள் ராஜா உமக்கு விரோதமாக அப்பா ஆண்டவர் அந்த இளையகுமாரன் சொன்னாரே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் ஆண்டவரே என் சிந்தையில, என் நடக்கையில, என் பேச்சுல நான் செய்த குற்றங்களை கர்த்தர் மன்னிங்க ஆண்டவர். என்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறப்பா ஆண்டவரே. நாங்கள் பூமிக்குரியவர்களாய் வாழ்ந்திருக்கோமே ஆனால், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக உன்னத ஆண்டவர் அபிஷேகத்தை இழந்திருக்கோமே ஆனால், எங்களை மன்னிங்க ஆண்டவர். எங்களுக்கு நீர் கொடுக்கிற அந்த உன்னத அபிஷேகமே உயர்ந்தது ஆண்டவர். அழிந்து போகிற செல்வம் அல்ல, அழிந்து போகிற பணம் அல்ல, அழிந்து போகிற மாறி போகிற உறவுகள் அல்லப்பா ஆண்டவரே. அநேக முறை ராஜா ஆண்டவரே மாயமான அன்பிற்காக தகப்பனே உண்மையும் மாசற்ற உங்க அன்பை நாங்கள் துக்கப்படுத்திருக்கிறோமே. ஒரு விஷயம் கூட மன்னித்து தகப்பனே. இந்த நாட்டில் பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்களை ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் வரப்போற நாட்களை கற்றுக் கொடுக்க போகிறேன் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை கூட்டத்தை ஆசீர்வதித்த தேவன் நாமே மாணவிகளும் கர்த்தர்களோடு கூட இடைபடுகிற ராஜா கிருபை இரக்கங்களால மூடி மறைந்து கொள்ளணும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். துதிக்கிற மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.